செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளி முதியவர் விவேகானந்தன் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கலை அறிவியல் படிப்புகளுக்கு விருப்ப பாடங்களை வரும் 18ஆம் தேதிக்குள் மாணவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருவரிடம் ரூபாய் 4 லட்சம் நூதன முறையில் மோசடி செய்த ஆன்லைன் கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து அதிமுக தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளி முதியவர் விவேகானந்தன் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். நாடு முழுவதும் அதிர்வலியை ஏற்படுத்திய இந்த கொலை சம்பவம் குறித்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியை சேர்ந்த விவேகானந்தன், கருணாஸ் ஆகியோரை கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக 500 பக்க குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். மேலும் புதுச்சேரியில் முதல் முறையாக குற்றவாளிகளின் பாதுகாப்பு கருதி இணையவழி மூலமாக விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு முதல் முறையாக குற்றவாளிகளான இருவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் நாளை இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளியான முதியவர் விவேகானந்தன் துண்டை பயன்படுத்தி கழிவறையில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது தொடர்பாக சிறைத்துறை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கலை அறிவியல் படிப்புகளுக்கு விருப்ப பாடங்களை வரும் 18ஆம் தேதிக்குள் மாணவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இளநிலை மருத்துவம் மற்றும் இன்ஜினியரிங் அல்லாத பாடப்பிரிவுகளுக்கான 4ஆம் கட்ட கலந்தாய்விற்கு மாணவர்கள் தங்களது விருப்ப பாடங்களை வரும் 18ஆம் தேதி காலை 11 மணிக்குள் தேர்வு செய்ய வேண்டும். 3வது கட்ட கலந்தாய்வு வரை மாணவர்கள் தேர்வு செய்த விருப்ப பாடங்கள் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. இதுவரை இடம் கிடைக்க பெறாதவர்கள் மற்றும் 4ஆம் கட்ட கலந்தாய்வில் கலை அறிவியல், வணிகவியல் மற்றும் தொழில் படிப்புகளுக்கு பங்கேற்கலாம். விருப்ப பாடங்களை தேர்வு செய்யப்படாத விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இருவரிடம் ரூபாய் 4 லட்சம் நூதன முறையில் மோசடி செய்த ஆன்லைன் கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சிவனேஷ். இவர் வேலைவாய்ப்பிற்காக இணையதள பகுதியில் பதிவு செய்துள்ளார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் விமானப்படையில் வேலை இருப்பதாக கூறி அதற்காக ஆவணம் உள்ளிட்ட பல்வேறு செலவுகளுக்காக மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் பல முறை ரூபாய் 1.73 லட்சம் வரை செலுத்தியுள்ளார். ஆனால் அவருக்கு வேலை வாங்கி தராமல் ஏமாற்றினார். இதேபோல் மூலக்குளம் களத்துமேட்டு தெருவை சேர்ந்த மணிமொழியிடம் குறைந்த வட்டியில் மத்திய அரசு திட்டத்தில் கடன் பெற்று தருவதாக மர்ம நபர் கூறியதை நம்பி ரூபாய் 2.30 லட்சம் மர்ம நபர் வங்கி கணக்கு செலுத்தி ஏமாந்துள்ளார். இருவரும் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் அதிமுக மாநில பொதுச் செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி அதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிவித்திருந்தார். அதன்படி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் உருளையம்பேட்டை தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும்
தமிழர் களம், மாணவர் கூட்டமைப்பு, மனித உரிமைகள் அமைப்பு, மக்கள் உரிமை கூட்டமைப்பு, கிராமப்புற மக்கள் இயக்கம் உட்பட 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் ஆதரவு தெரிவித்து கண்டன உரையாற்றினார்கள். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெறாவிட்டால் மாநிலம் தழுவிய அளவில் தொடர் போராட்டத்தை முன்னெடுப்போம் என ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி அறிவித்துள்ள பந்த் என்பது போலித்தனமான நாடகம் என்றும், சமூக விரோதிகளின் கூடாரமாக உள்ள இந்தியா கூட்டணியினரை முன்கூட்டியே கைது செய்ய வேண்டும் என்றார். என்கின்ற பிஜேபி கூட்டணி அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தியும், தற்போது சமீபத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தியும், தொடர்ந்து இங்கிருக்கின்ற ஆட்சியாளர்கள் இந்த மின்கட்டண உயர்வை அளித்து மக்களுக்கு சொல்லனா துயரத்தை கொடுக்கக்கூடிய இந்த தவறான ஒரு செயலை செய்யக்கூடிய பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தோம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர், ஆற்றல் மிக்க எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுடைய ஆணையின் பேரில் இன்றைக்கி உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உதயம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த உதயம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சர்க்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் பாண்டிச்சேரியை சேர்ந்த கணேசன் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் ரூபாய் 3.88 கோடி ரூபாயில் துணைநிலை ஆளுநருக்கான புதிய குடியிருப்பு கட்டுவதற்கான பணியினை கவர்னர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி பாரதி பூங்கா அருகே துணைநிலை ஆளுநர் மாளிகையான ராஜ்நிவாஸ் உள்ளது. சுமார் 250 ஆண்டுகள் பழமையான பிரான்ஸ் கால கட்டடமான ராஜ்நிவாஸ் தற்போது உறுதித்தன்மை குறைந்து காணப்படுவது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அதில் பராமரிப்பு பணிகள் தொடங்கப்பட்டது. மேலும் ராஜ்நிவாஸ் அலுவலகத்தை கடற்கரை சாலையில் பழைய சாராய அடி சாலையில் இருந்த இடத்திற்கு தற்போது மாற்றப்பட்டுள்ளது. ஆலை சுமார் 3 ஏக்கர் உள்ள அந்த வளாகத்தில் 3000 சதுரடி இடத்தில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கடல் அழகை ரசிக்கும் வகையில் குடும்ப பொழுதுபோக்கு மையம் ரூபாய் 13 கோடியில் 2 தளங்களாக கட்டப்பட்டது. அந்த இடத்தில் கவர்னர் ஆலையை இடமாற்றம் செய்வதற்கான பணிகள் ரூபாய் 3.88 கோடியில் நடைபெற உள்ளது. அதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. இதில் கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணைநிலை உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா. ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன.
புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்கள் சராமரியாக தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. வில்லியனூரை அடுத்த அரியூரில் தனியார் மருத்துவமனை நுழைவு வாயில் எதிரில் நேற்று முன்தினம் மாலை 20க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் பேருந்திற்காக காத்திருக்கின்றனர். அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த சில மாணவர்கள் திடீரென ஒருவரை ஒருவர் சராமரியாக தாக்கிக் கொண்டனர். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் தலைமையில் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆணைக்கு இணங்க அறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் தலைமையில் சுதேசி மில் அருகில் இருந்து ஊர்வலமாக வந்து பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் இணை செயலாளர் லாவண்யா, அம்மா பேரவை செயலாளர் காண்டிபன், வெளியூர் தொகுதியின் செயலாளர் செந்தில் என்கிற குமாரவேல், மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் தனவேல், நெசவாளர் அணி செயலாளர் சிவகுமார், சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், மாநில கழக நிர்வாகிகள் சீதாராமன், அண்ணாமலை, சரளா, அமலா, சந்திரா, உமா, சண்முகம், பிரதாப் மற்றும் தொகுதியின் கழக செயலாளர்கள், கழக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் சென்ட்ரல் லயன்ஸ் கிளப் மற்றும் கடலூர் சில்வர் ஸ்டார் லயன்ஸ் கிளப் இணைந்து கடலூர் அரசு சேவை இல்லத்தில் முப்பெரும் விழா நடத்தியது. ஆசிரியர் தின விழா, கல்வி எழுத்தறிவு தினம் மற்றும் அன்னை தெரேசா தினம் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்கு கடலூர் சென்ட்ரல் லயன்ஸ் சங்க தலைவர் லயன் கோ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை தாங்கினார். அன்னை சத்யா அரசு குழந்தைகள் காப்பகம் கண்காணிப்பாளர் திருமதி அருள்மொழி செல்வி அவர்கள் வரவேற்றார். கடலூர் சில்வர் ஸ்டார் லயன்ஸ் சங்க தலைவர் லயன்ஸ் டாக்டர் என் சுரேஷ்ராஜ் முன்னிலை வகித்தார். இந்த விழாவில் அரசு சேவை இல்ல மாணவர்கள் இடையே ஆசிரியர்கள் சிறப்புகளையும், அன்னை தெரேசா குறித்த வரலாறு, அவரது தொண்டு உள்ளத்தையும், கல்வியின் முக்கியத்துவம் குறித்த விளக்கங்களையும் விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களான மண்டல தலைவர் லயன் உமாசங்கர், வட்டார தலைவர் MNTN நிறுவனர் லயன் P ராஜேந்திரன் உட்பட சிறப்பு விருந்தினர்கள் விளக்க உரையாற்றினர். இந்த விழாவில் கடலூர் சென்ட்ரல் லைன் சங்க தலைவர், கான்வென்ட் தலைவர் லயன் பாடலி சங்கர் அவர்கள் திருக்கரங்களால் ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி பாராட்டினார். ஸ்கொயர் மால் நிர்வாக இயக்குனர் அனிதா ரமேஷ் பங்கேற்றார். குழந்தைகள் காப்பகத்தின் மாணவிகளுக்கு வினாடி வினா போட்டி நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது. லயன்ஸ் இளங்கோவன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். நிறைவாக பாலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஓவிய ஆசிரியர் முத்துக்குமரன் அவர்கள் நல்லாசிரியர் விருதுகள் பெற்ற ஆசிரியர்களின் சார்பாக ஏற்புரை வழங்கினார். லயன் கல்யாண சுந்தரம் நன்றியுரையாற்றினார். 2 சங்கங்களின் செயலாளர்களான கல்யாண சுந்தரம், தனகோபு, பொருளாளர்களான சுபித்ரா ஆனந்த்ராஜ், இளங்கோவன் மற்றும் ஹரிமா சங்க உறுப்பினர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பொறியாளர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 2 தினங்களாக 25வது வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு பொறியாளர் தினம், இன்னர்வேட்டர்ஸ் தினமாக கொண்டாடப்பட்டது. தேசிய அளவிலான இப்போட்டியில் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரி, மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கொங்கு பொறியியல் கல்லூரி, வேல்டெக் பல்கலைக்கழகம், டாக்டர் மகாலிங்கம் கல்லூரி போன்ற 50க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் 350க்கும் மேற்பட்ட செயல் திட்டங்களை சமர்ப்பித்தனர். தேசிய அளவிலான இப்போட்டியில் சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் பகிர்ந்து அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மனிதவள இணை மேலாளர் டெக் மகேந்திரா, சென்னை திரு P அருண் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்து மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்கள் தலைமை வகித்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் இயக்குனர் முனைவர் வெங்கடாச்சலபதி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். கல்லூரியின் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்கள் தமது உரையில், உலக அளவில் நமது மாணவர்களின் கண்டுபிடிப்பு மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருக்க வேண்டும்.
என்பதற்காகவே இந்த ப்ராஜெக்ட் போட்டிகள் நடத்தப்படுகிறது என்று மாணவர்களை ஊக்குவித்தார். அவரை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் பேசுகையில், மாணவர்கள் 3 விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும். கற்றறிதல், நல்லொழுக்கம், கூட்டுப்பணி இவை அனைத்தும் மாணவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி மாணவர்களை வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக அகாடமிக்கின் டீன் முனைவர் எஸ். அன்புமலர் அவர்கள் நன்றி உரை கூறினார். காரைக்கால் ஜீவா நகர் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் திருமுருகன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டஞ்சேரி கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டு கடந்த 6 மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று நேற்று விக்னேஸ்வரர் பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கடப்புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலச நீரை சிவாச்சாரியார்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் அருள் பெற்றனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு உழவர்கரை நகராட்சியில் தீவிர துப்புரவு பணி நடைபெற உள்ளதால் அதில் பங்கேற்க தன்னார்வலர்கள், மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காந்தி பிறந்த தினத்தை முன்னிட்டு உழவர்கரை நகராட்சியில் நாளை முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை தூய்மையே சேவை, தீவிர துப்புரவு பணி, தூய்மையர் பழக்கம், தார்மீக ஒழுக்கம் ஆகிய தலைப்பின் கீழ் 35 இடங்களில் தூய்மை பணிகள் நடைபெற உள்ளது. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், சைக்கிள் பேரணி, திடக்கழிவு மேலாண்மை போட்டிகள், கலைப்பொருட்கள் உருவாக்குதல் போன்றவையும் நடத்தப்பட உள்ளன. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், சைக்கிள் பேரணியும் நடைபெற உள்ளதால் தூய்மை பணியில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தை அணுகலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மடுகரை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் அடுத்த மடுகரை ராம்ஜி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாஸ்து ஹோமம், 1 முதல் 4 வரையிலான யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் காலை 10 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மூலவர், முத்துமாரியம்மன் மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளி முதியவர் விவேகானந்தன் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கலை அறிவியல் படிப்புகளுக்கு விருப்ப பாடங்களை வரும் 18ஆம் தேதிக்குள் மாணவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருவரிடம் ரூபாய் 4 லட்சம் நூதன முறையில் மோசடி செய்த ஆன்லைன் கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து அதிமுக தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.